வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திருமிகு சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். திரைத்துறை சார்ந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து பேசுபொருளாயிட்டே இருக்கு. ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பாக மீட்டு மூமெண்ட்னு ஒண்ணு கிளம்பியது. இப்போ அது ஹேமா கமிட்டி என்று மலையாள இண்டஸ்ட்ரியில அது வந்த பிறகு இப்போ தமிழ் திரையுலகிலும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா துறைகளிலும் எல்லா மொழி சார்ந்த திரைத்துறையிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது டெய்லியுமே செய்தி ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஏற்கனவே முன்பே அமைக்கப்பட்டிருந்த விசாக கமிட்டின்னு இப்ப தமிழ் திரையுலகில் அதுக்கு ரோகிணி தலைமையில இருந்தாங்க. இப்ப ரோகிணி தலைமையில நடிகர் சங்கம் சார்பில் மருத்துவர் காந்தராஜ் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூடியூப் தளத்துல நடிகைகள் குறித்து கொச்சையாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 5 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வயது முதிர்ந்த ஒரு நபர் அவருடைய பழமைவாதத்தை கொட்டி தீர்த்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு புறம் நடிகைகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்றத பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்குமே அந்த பார்வை இருக்குல்ல. பொதுவெளியில நடிகைகள் இப்படித்தானே, இந்த பிரச்சனையெல்லாம் என்ன பெருசா பேசுறோம், என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த பொது புத்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிகைகள், பல்வேறு துறை சார்ந்த பெண்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே பெண்ணுனாலே பாலியல் பண்டமாக பார்க்கிற பார்வைதான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை பார்வையா இருக்கு. அவ பெண்ணு பாலியல் பண்டம், அவளை எப்படி பாதுகாக்கிறது அல்லது அவளை எப்படி சுரண்டுவது, இது அடிப்படையா வச்சுதான் இந்த எல்லாமே நடக்குது. அப்ப பெண்ணை பாலியல் பொருளாக பார்க்கிற பார்வை காலம் காலமாக இந்த சமூகத்தினுடைய மூளைக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனுடைய பின்புலத்துல இருந்துதான் இந்த மனநிலையை நம்ம அணுக வேண்டியிருக்கு. அப்போ இந்த பின்புலத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப பாலியல் பண்டமாக பெண்களை பார்க்கிற பார்வைதான் இந்த பிற்போக்குத்தனமான பார்வையின் மூலமாகத்தான் பெண் பாலியலாக சுரண்டப்படுறா. இன்னொன்னு, காந்தராஜ் போன்றவர்களாம் அது இயல்புதானே அப்படின்னு கடக்குறாங்க அப்படின்னா இந்த சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கிற மூளையில இருக்கிற அந்த பெண் குறித்த பிம்பம் தான். அதுல குறிப்பா சினிமாக்குள்ள ஏன் இது வருது அப்படின்னா, இதுதான் புகழையும் பணத்தையும் பெரிய அளவுல கொடுக்கிற ஒரு துறையாக இருக்கிறது. சகல துறைகளிலும் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள், அத்துமீறல்கள், சுரண்டல்கள் நடக்குது. இதுல எந்த துறையும் விதிவிலக்கு இல்ல. பஸ்ல போறோம், ஒரு அரை மணி நேரம் டிராவல்ல கூட யாராவது ஒரு பெண் சுரண்டப்படுகிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். உலகத்துல இருக்கிற பெண்கள்ல 3ல் ஒருவர் பாலியலாக சுரண்டப்படுவதை தாண்டுவதே இல்ல. 3ல ஒருத்தர் பாதிக்கப்படுறார். அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப இந்த சினிமா துறையே பேசு பொருளாகுதுன்னா அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க, இந்த சமூகத்தினுடைய அடையாளமா அவங்க பார்க்கப்படுறாங்க, அவங்கள எல்லாருக்கும் தெரியுது. அங்க ஒரு பிரச்சனை வருகிற போது அது பூதாகரமா வெளியே வருது. அவ்வளவுதான். எல்லா துறைகளிலும் பெண்களை பாலியலாக சுரண்டுவதற்கு ஒரு கூட்டம் தயாராத்தான் இருக்கு. அதனாலதான் விசாகா கமிட்டியே நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் உச்ச நீதிமன்றத்துக்கே வந்தது. பெண்கள் பணியாற்றுகிற எல்லா இடங்களிலும் இந்த விசாகா கமிட்டி இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா துறைகளிலும் பாலியல் ரீதியாக சுரண்டல் இருந்தது. நீதித்துறை உட்பட நான் சொல்றேன். நீதித்துறையில நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியா இருக்கிற பெண்கள் கூட அங்க சுரண்டப்பட்டதும், பெரிய வழக்கறிஞர்கள் சுரண்டப்பட்ட வரைக்கும் நம்ம பாக்குறோம். நம்ம அதை பேசி இருக்கிறோம், நம்ம அதை கண்டிச்சு இருக்கிறோம். அது குறித்து நிறைய உரையாட வேண்டிய அவசியத்தை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கிறோம். இதை நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த காந்தராஜ் அவர்கள் வயசானவரு, அவரை கிளப்பி விட்டாங்க அல்லது அவர் பழமைவாதியா இருக்காரு, இதெல்லாம் தாண்டி இந்த பொது சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருக்காரு. இந்த பொது சமூகம் பெண்கள் அப்படிதான் பாக்குது. கூடுதலாக திரைத்துறையில் இருக்கிற பெண்களை அவங்க என்ன அவங்க அப்படிதானே, சினிமா நடிகைன்னா அப்படித்தானங்க அப்படின்ற இந்த பொது புத்தி இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியப்பட்டிருக்கு. அதனாலதான் திரைத்துறையில இருக்கிற கலைஞர்களை எல்லாம், அதுவும் குறிப்பாக பெண்களை இது மாதிரியாக கொச்சையாக பேசுவதும், கொச்சையாக புரிந்து கொள்வதும், அவங்க மேல தாக்குதல் நடந்தா அதை இயல்பா கடப்பதும், அது என்ன புதுசா சொல்றாங்க என்று பேசுவதும் தொடர்கதையாக இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய கேள்வியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எல்லாருமே அந்த கேள்வியை எதிர்கொண்டிருப்பாங்க பெண்கள். இப்ப ஏன் சொல்ற ராதிகா எதிர்கொண்டாங்க அந்த கேள்வியை. 40 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா வச்சு கேரவன்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே காந்தராஜ் உட்பட பலரும் அதை பயங்கரமா கேள்வி கேட்டு கொச்சப்படுத்திட்டு இருந்தாங்க. நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லை, பேசுறதுக்கான இடம் இல்ல. பத்திரிகைகளை பேசலாம், அன்னைக்கு இருந்த டிவிகள்ல பேசலாம். இன்னும் சொல்ல போனா 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவுல டிவி கூட எல்லார் வீட்லயும் இல்ல. ஒரு 20 ஆண்டு கால வளர்ச்சி தான் இந்த சமூக தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது. இந்த வளர்ச்சியினுடைய விளைவாகத்தான் பேச முடியுது. மேற்கத்திய நாடுகளில் நடந்த மீட்டு போன்ற ஒரு இயக்கம் தான் ஒரு தைரியத்தை
எல்லா துறையில இருக்கிற பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. கூடுதலாக திரைத்துறையில இருக்கிற பெண்கள் தைரியமா எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல பலருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் அன்னைக்கு கேட்கல அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஒண்ணு பொதுத்தளத்துல இயங்குறதுக்கும் சொல்றதுக்கும் இடம் இல்லாம இருக்கலாம். 2வது அவங்க எதிர்கொண்டது ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய இயக்குனரா இருக்கலாம். அல்லது மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம். ஒரு மாற்றுத் துறையில இருக்கிற பெண்ணா இருந்தா, ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய மையமா இருக்கக்கூடிய ஒருத்தரால சுரண்டப்பட்டிருக்கலாம். எப்படி எடுத்து கேள்வி கேட்பாங்க? அவங்க எடுத்து கேள்வி இப்போ கேட்டு இப்ப இப்ப வந்து இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னொரு கேள்வி சேர்த்து முன்வைக்கப்படுது. என்னன்னா, இப்போ யார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களோ அந்த நபர் இப்போது வந்து ஒரு ஃபேமஸா இருக்காரு, உச்சபட்ச நடிகரா இருக்காரு. இப்போ அவர் மீது குற்றச்சாட்டு முன் வச்சா அவருடைய விளம்பரத்தை மட்டுப்படுத்துவதற்கு இப்படியான பெண்களை வச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, எல்லாரையும் குற்றவாளியாக்குறதுக்கு பாலியலா ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட எல்லாரும் குற்றவாளிகளும் கிடையாது. அது நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சட்டத்தின் முன்னாடி. ஒருத்தர் வேண்டுமென்றே ஒரு திட்டமிட்டு போலியான ஒரு குற்றச்சாட்டின் மூலம் இப்படி நம்ம மாட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களே, அதெல்லாம் வந்து ஈஸியா போற போக்குல கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு இருக்கிற அரசியல், இன்னைக்கு இருக்கிற சட்டதிட்டங்கள் எல்லாமே போற போக்குல கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க கையில தொழில்நுட்பம் இருக்கு. அவங்க எங்க வந்து சந்திச்சாங்க, எங்க பார்த்தாங்க, எங்க நடந்துச்சு, எல்லாத்தையும் போற போக்குல அந்த போன் எந்த இடத்துல நின்னதுன்ற வரையும் கண்டுபிடிச்சிடலாம். உங்க போனோடைய இது வந்து ஐகான் அங்க காட்டுதான்ற வரையும் அந்த பிளேஸ்ல சம்மந்தப்பட்ட டேட்ல சம்மந்தப்பட்ட பிளேஸ்ல உங்க போன் இருந்ததா, அவர் போன் இருந்ததா வரைக்கும் கண்டுபிடிச்சு மொத்தமா வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு அப்படியெல்லாம் வந்து உருட்டிட்டு அது பொய்யா ஒண்ணு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. ஆனா பெரும்பாலான இப்படி தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சொற்களை பயன்படுத்திக்கிறாங்க. அவர் ஃபேமஸா இருக்காருப்பா, அதனால அவர் மேல ஒரு பழிய போடுறாங்க அப்படின்றது வேண்டுமென்றே பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது ஒரு பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிற ஒரு வேலைதான். அவர் எவ்வளவு ஃபேமஸா இருக்கட்டுங்க. மலையாள திரையுலகத்துல இருக்கிற சில பேரெல்லாம் அவருடைய வீடியோக்கெல்லாம் வெளிய வந்துச்சு. அவங்க ஒரு பொது மேடை கிட்ட உட்கார்ந்துகிட்டு பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் நான் வீடியோவா பார்த்துட்டு கொதிச்சு போய் பார்த்திருந்தோம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் சில வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். ஒரு மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்றாரு பிஜேபியில இருக்கிற ஒரு மிக முக்கியமான தலைவரா பார்க்கப்படுகிற ஒருத்தர், மலையாள நடிகர். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு கேவலமா ஒரு மேடைக்கு முன்னாடி பொது இடத்துல உட்கார்ந்து உன்னால நீ ஆம்பளன்னு காமிச்சுக்க முடியும்னா, ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு பெண்ணை, ஒரு நடிகையை நீ சந்திக்கிற போது என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப அதிகாரத்தை வைத்து மிரட்டி, உன்னை நடிக்க விட மாட்டேன், உன்னை அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில வளர விட மாட்டேன், உன்னை எங்கேயுமே இருக்க விட மாட்டேன், உன் லைஃபவே கேள்விக்குறியாக்குவேன் போது பயம் வந்துருது இயல்பாவே. பாதிக்கப்பட்ட பெண்கள் பயத்தாலதான் வாய மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு பெரிய நடிகர் மீதோ ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் மீதோ பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிற போது யார் கூட நிப்பா? அந்த நடிகர் சங்கம் வந்து நிக்குமா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இயக்குனர் சங்கம் வந்து நிக்குமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ்ல ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ்ல ஒரு அம்மா வந்து பேசுறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஒரு துணை இயக்குனர் வந்து என்கிட்ட ஆபாசமா நடந்துகிட்டாங்க. அத போய் நான் சொல்லும் போது என்னை அடிச்சுட்டாரு இயக்குனரு. ஒரு நடிகர் வந்து என்கிட்ட தப்பா விசித்ரா. நான் அவங்க பேரை சொல்ல வேணாமே நினைச்சேன். அப்ப நீங்க பாருங்களே, நீங்க இதெல்லாம் வந்து அவங்க அன்னைக்கு வெளியே சொல்லும் போது சிம்பத்தியா எல்லாரும் பார்த்தோம். ஆனா இது மாதிரி எத்தனை பேர் வெளியவே சொல்ல முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு சூழல் அமைந்துச்சு, அவங்க சொல்லிட்டாங்க. யாருன்னு பேரை கூட அவங்க சொல்லல. ஆனா பேரை கூட சொல்லாம தகவலை சொன்னாங்க. உடனே நிறைய பேர் அதை நாகரிகம் கூட சொன்னாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் நாகரிகமா தோணல. பேரை போட்டு உடைங்க, தப்பு பண்ணவே முகத்தர கிழியட்டுமே. பொதுவெளியில இது பேசு பொருள் ஆகும் போதுதான் எல்லா துறையில இருக்கிற பெண்கள் மீதான சுரண்டல் தடுக்க முடியும். அப்ப இப்ப மேலுமே நான் ஃபேமஸா இருக்காரு, அவர் பெரிய ஆளு, அவர் பெரிய அதிகாரி, அவர் உச்சத்துல இருக்கிற நீதிபதி, அதனால அவர் மேல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு முயற்சியினுடைய ஒரு விஷயம்தான். அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் பின்னாடி சட்டமும் வலுவான சங்கங்களும் நிக்காத வரைக்கும் இது மாதிரியான அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாலியல் சுரண்டலை செஞ்சுக்கிட்டேதான் இருப்பாங்க. நாம வேடிக்கை பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு டிபேட்ல பேசிட்டு போயிட்டு வருதான். சோ இந்த சூழல் எனக்கு சந்தோஷமா இருக்கு. திரைத்துறையில அந்த பொது பார்வையில வந்து நடிகைகள் கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணாங்கன்னாவே வந்து அவங்க வந்து தப்பானவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்ப காந்தராஜினுடைய பேட்டிலையும் வந்து அது வெளிப்பட்டதை பார்க்க முடியுது. ட்ரெஸ் வச்சுதான் அவங்களுடைய கேரக்டரை
முடிவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க திரைத்துறை அளவுக்கு போக வேணாங்க. திரைத்துறையிலும் கூட அவங்க ஒரு கேரக்டர் எடுத்து செய்யறாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன ஆடையோ அந்த ஆடைய கட்டிக்கிறாங்க. ஒரு கிராமத்து பொண்ணா இருந்தா தாவணி கட்டிட்டு வர்றாங்க. ஒரு ஃபாரின்ல படிச்சுட்டு வர ஒரு பொண்ணா இருந்தா அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல வர்றாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற திருமணமான ஒரு பெண்ணை காட்டுறாங்கன்னா புடவையில காட்டுறாங்க. இன்னைக்கு சுடிதார்ல காட்டுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு கிளப்ல டான்ஸ் ஆடுற ஒரு பெண்ணை காட்டும் போது அதுக்கான ஆடையோட அவங்க வர்றாங்க. இது அந்த காட்சிக்கோ அந்த கேரக்டருக்கான ஒரு ஆடையாகத்தான் இருக்கு. 24x7 அந்த ஆடையிலே அவங்க அலையிறது கிடையாது. அந்த கேரக்டருக்கு அவங்க நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திரைத்துறை நடிப்பு என்பது ஒரு வேலை. அது ஒரு தொழில். எப்படி ஒரு டீச் பண்றாங்களோ, எப்படி ஒரு மருத்துவம் பார்க்கறாங்களோ, எப்படி ஒரு கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்கிறாரோ, எப்படி ஒரு டிரைவர் பஸ் ஓட்டுறாரோ, அத போலதான். இது ஒரு வேலை. இந்த வேலையில அவங்களுக்கான கேரக்டர் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்களும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா இது திரும்ப திரும்ப எப்படி வைக்கப்படுகிறதுனா, சாமானிய பெண் குழந்தைகள் வர இதை எதிர்கொள்றோம். இந்த ஆடை போடலாமா? நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடலாமா? சேலை கட்டினா குத்து விளக்கு. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டீங்கன்னா, இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு குழந்தை மேல ஒரு பாலியல் தாக்குதல் நடந்துச்சுன்னா, உன் ஆடை தான் அதுக்கு காரணம். பெண்களுடைய ஆடை தான் ஆண்களை மோசமா நடக்க வைக்கிறது. இது இன்னைக்கு நேத்து இல்ல. காலம் காலமா பாதிக்கப்படுகிற பெண்கள் மீதே பழியை சுமத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய பேரு தான் இந்த ஆடை குறித்து பேசுவது. அப்ப மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுற பெண்களை உன் ஆடையாலதான் உன்னாலதான் உன் மேல தாக்குதல் நடந்துச்சு. நீதான் உன் மேல நடந்த தாக்குதலுக்கு காரணம். யார் இந்த பாலியல் சுரண்டல செஞ்சாங்களோ அந்த ஆம்பளை நீ கேள்வி கேட்க மாட்டேன்ற. எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சுரண்டிட்டு உன்னால முடியுமா பாத்துக்க போ, எங்க வேணாலும் சொல்லு அப்படின்னு அவர் பாட்டு எழுதுறவரா இருந்தாலும் சரிதான், டைரக்டரா இருந்தாலும் சரிதான், அவரு ஒரு பெரிய நடிகரா இருந்தாலும் சரிதான். ஆனா அவங்க வந்து சொடக்கு போட்டு சொல்ல முடியும்னா என்ன அர்த்தம்? தனக்கு கீழே இருக்கிறவங்களும் அழுத்துறாங்க. அவங்க வந்து வெளியே வந்து சொல்ல வரும்போது அவங்க ஆடைகளை குறித்து, அவங்களுடைய கேரக்டர் குறித்து, அவங்க இப்படிதான் தெரியுமா அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து கிளப்பி விட்டு அவங்க பேசவே விடாம வாய் அடக்கி வச்சு உட்கார வச்சிடுறாங்க. இதுக்கு பேரு அயோக்கியத்தனம்னு நான் வச்சிருக்கேன். இத வந்து பெண்கள் மீது தொடர்ந்து எல்லா துறை பெண்கள் மீதும் நம்ம பேசினா கூடங்க ஒரு ஒரு சேலை கட்டினா இது இந்த சேலை தாங்க இந்த இந்தியாவினுடைய கலாச்சாரம்னு சொல்லிட்டு எத்தனை கும்பலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா பெண்களும் எதிர்கொள்கிற பொது விஷயம் இது. இந்த ஆடையால் தான் பெண் சுரண்டப்படுகிறாள் என்பது ஒரு அயோக்கியத்தனமான வேலை, சிந்தனை. அதை முதல்ல நிறுத்தணும். நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படும் போது அது ஆடையால அப்படின்னு நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சோம்னா அது மாதிரி ஒரு மடத்தனம் உலகத்துல இல்ல. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆம்பளை பிள்ளைகளை சரியா வளர்க்கறதோ அல்லது ஆண் நடிகர்களோ மத்த துறையில இருக்கிறவங்களோ தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்க முதுகெலும்பு இல்லாதவங்க தான் இது மாதிரியான பேசிட்டு அலையிறது. ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ செய்தியாளராக இருந்து நடிகாக இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை எடுக்கக்கூடிய நபரும் பெண்ணாக இருக்காரு. அவங்களே வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க அதுல பிரச்சனை இருந்திருக்கா திரைத்துறையிலன்னு கேட்கும்போது அவங்க திரும்பி கேட்கறாங்க. அதாவது இந்த கேள்வியை நீங்க ஆண்கள்கிட்ட கேட்கல, நீங்க ஏதாவது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நடிகர்கள்ட்ட கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற கேட்கற தைரியம் ஏன் இல்லைன்னு இப்ப அந்த பெண்ணுகிட்ட கேட்கும்போது அவங்க திணறாங்க. இப்போ வந்து அந்த புத்தி அப்படின்றது ஆண்கள்ட்ட மட்டுமே இல்ல, பெண்கள்ட்டையுமே வந்து அது இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க பெண்களும் இந்த ஊருக்குள்ளதானே வளர்றாங்க, இந்த ஊருக்குள்ளதானே பிறந்தாங்க. கூடுதலாக பெண்கள் தலையில தானே இது மாதிரியான கேள்விகளையும் இதற்கான பதில்களையும் பண்பாட்டு கூறுகள்ன்ற அடையாளத்தோடு திணிச்சு வச்சிருக்கிறோம். நீங்க ஒரு ஆணுக்கு ஒரு களம் மாறுங்க. அவர் வெளியே போவாரு, 4 பேரை சந்திப்பாரு, ஒரு பொது இடத்துல கூடுறதற்கான வாய்ப்பு இருக்கும், உரையாடுவதற்கான ஒரு வேலை இருக்கும். அவர் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். பெண்கள் இப்பதான் பொதுத்தளத்திற்கே வந்திருக்கும். காலம் காலமாக வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சட்டி சுரண்ட விட்டு குழந்தைங்களை மேய்க்க வச்சு இந்த வேலையை ஆயா வேலையை கொடுத்து காலி பண்ணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கோ பெண்களை எந்த இடத்துல முன்னேற்றமே விடல. நம்ம இப்பதான் 2 தலைமுறையா வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பெண்களும் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான். அப்ப எப்ப மாறும்னா வாசிப்பு, அரசியல் தெளிவு, விவாதம், உரையாடல் அதுல கூர்மைப்படுகிற போதுதான் இந்த தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த பொண்ணும் கத்துக்கிற இடத்துலதான் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பெண்ணாக இருந்தே பெண் அப்படி கேட்டாங்களே அப்படின்றது நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயமே இல்ல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எப்படி காந்தராஜ் ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதை போலதான் அந்த பெண்ணையும் நம்ம பரிதாபத்தோடு பார்க்கணும். இதுல ஒரு சிங்கிள் வார்த்தை இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட். நீ அதை எப்படி சொல்லியிருக்கணும்? பாலியல் சுரண்டல்னு சொல்லியிருக்கணும். பாலியல் சுரண்டல்னு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய திரும்ப திரும்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்குறோம். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்னா யார் யாருக்கு அட்ஜஸ்ட் பண்றது ஒரு கேள்வி இருக்குல்ல.
அப்ப அந்த கேள்விக்குள்ளேயே ஒரு பெரிய சுரண்டல் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பாலியலா சுரண்டப்படுகிற பெண், அது என்னுடைய மீதான பாலியல் தாக்குதல்னு கூட சொல்ல முடியாது. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு. அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையே பெண்ணை பாலியல் சுரண்டலை பற்றி பேச விடாது அடக்கி வைக்கிற வார்த்தைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையின் மூலமாகத்தான் பாலியல் சுரண்டல வெளியே வராம இருக்காங்க. நம்ம தோழர் கூட ரோகிணி கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெண்கள் பொதுவெளியில எல்லாம் அதை பத்தி பேச வேணாம். விசாகா கமிட்டியில வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நாம சட்ட நடவடிக்கை எடுப்போம்னாரு. நியாயம்தான். சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விசாகா கமிட்டியில அதுல தோழர் ரோகிணி மாதிரியான சித்தாந்த பின்புலத்தோடு ஒரு போராட்ட களத்துல நின்று வர்றவங்க வந்து இன்னும் கூடுதலா நிப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா பொது வழியில ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அப்படி பேசினா என்ன? அதனால யார் பாதிக்கப்படுவா? சுரண்டப்பட்டவங்க வந்து ரிலீஃப் கிடைக்கும். சுரண்டுனவன் முகத்தர கிழியும். அவ்வளவுதானே பொது வெளியில பேசினான். சோ அதை நம்ம பேசத்தான் ஆகணும். பொது வெளியில பேசதான் பாலியல் பிரச்சனைகள் குறித்து நாம ஏதாவது சீண்டுனா பொது வெளியில போட்டுருவாங்கன்னு அச்சம் குறைந்தபட்சம் வரும். இந்த அச்சமே பலரை பாலியல் சுரண்டல் செய்ய விடாம தடுக்கும். சோ நம்ம அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப பொது வெளியில இது குறித்து பேசினா தான் பாலியல் சீண்டல் செய்யறவன் சுரண்டறவன் எல்லாத்தையும் கிழிச்சு டார்டரா தொங்க போட்டா மட்டும்தான் இந்த விஷயங்கள் பேசு பொருளாகும். மக்கள் இது குறித்து உரையாடுவாங்க. இது குறித்து ஒரு தெளிவை இந்த சமூகம் எதிர்கொள்ளும். அப்படி இல்லைன்னா இந்த பாலியல் சுரண்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தைக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ அந்த பீரியட்ல கடந்த காலங்கள்ல வந்து அந்த யார் தவறு செய்ததோ அந்த அந்த நபர் கூட இணங்கி போயிடுறாங்க. வெளியில சொல்ல முடியாத நேரத்துல இணங்கி போயிடுறாங்க. இப்ப வந்து வெளியில சொல்றாங்க. அப்ப அவங்க பயன்படுத்திட்டாங்க அந்த இடத்த அப்படின்ற பார்வை இருக்குல்ல. அதை நம்ம எப்படி பார்க்கிறது? இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய நடிகைகள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய நபர்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அன்னைக்கு அந்த நபரை பயன்படுத்திக்கிட்டீங்க. அவர் அந்த பாலியல் சுரண்டல் செய்திருந்தாலுமே கூட நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க சொல்றீங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுதுல. இல்ல அது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப புதுசா ஒரு நடிகை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க திரைத்துறைக்குள்ள. அவங்க வந்து பெரிய ஃபேமஸ் ஆகல. அவங்க இப்பதான் 1, 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மேல ஒரு பெரிய திரைத்துறையில ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் இவங்க வந்து பாலியலா அவர் சுரண்ட நினைக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறாரு. அது அவரை வேற வழி இல்லாம பாலியல் சுரண்டல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1, 2 படம் கூட நடிக்காத ஒரு அவங்க சொல்ற வார்த்தை ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு. ஒண்ணுமே இல்லாத அந்த பெண் இவர் என்ன பாலியல் சீண்டல் பண்ணாரு, சுரண்டல் பண்ணாருன்னு சொன்னா அடுத்து வாட் நெக்ஸ்ட்? வெளிப்படையா சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கான இடத்துல அவங்க வரல. ஒரு அச்சம் இருக்கும். இந்த துறைக்கு நான் உள்ள நுழையிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்ப இந்த உள்ள நுழைஞ்ச பிறகு எனக்கு இப்படியான பாலியல் சீண்டல் வருது அப்படின்னு இதுல கொஞ்சம் பேர் வெளியே வருவாங்க. கொஞ்சம் பேர் பொறுத்து போயிருவாங்க. அப்ப வெளியே சொல்ல முடியாம பொறுத்து போனவங்க நீ ஏன் பொறுத்து போனன்னு கேட்க முடியாது. அதிகாரம் அவங்களை மிரட்டி உட்கார வச்சிருக்குன்னா அதுக்கு பொருள். அதிகாரம் அவங்கள பேச விடலன்ற அர்த்தம். அதிகாரம் அவங்கள வெளியே வந்து சொன்னா அவங்க கூட நிக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்ற கேள்வி. இந்த சமூகம் அவங்களை குறித்து என்ன பேசும், அவங்களோட என்ன நிக்கும் அப்படின்ற அடிப்படை புரிதலோடு தான் அந்த பொண்ணுங்க அமைதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி ஒரு 100 பேர் திரளுவோம், ஒரு 10 யூடியூப் சேனல் வந்து கேட்கும், வச்சு கிழிச்சிருவாங்க, யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க அப்படின்ற அச்சம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு பாவம் அவங்க அனாதைய தனியா தானே தெரிஞ்சாங்க. எல்லா அராஜகத்தையும் பொறுத்துக்க வேண்டி இருந்துச்சுல்ல. அதுக்கு காரணம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க தன்னை வளர்த்துக்கிறதுன்னு பொருள் கிடையாது. அவங்க சொல்லுவதற்கான இடமும் இல்லை, சொல்லுவதற்கான சூழலும் இல்லை, சொல்லுவதற்கான நேரமும் அதுவா இல்ல. அவங்க ஒரு கட்டத்துல வளர்ந்து வரும்போது இன்னைக்கு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கேட்பான் 4 பேரு அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தன்னை வளர்த்துக்கல அல்லது அவங்களை பயன்படுத்திக்கல அப்படின்னு பொருள் கிடையாது. தன்னை வளர்த்துக்கிட்டாங்க, அவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. அவங்க பாவம் நொந்து போயிருப்பாங்க. அதற்கான அந்த சூழலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த சூழல் அப்படி இருந்தது. அந்த சூழல்ல அவங்க நொறுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த சூழலை அவங்க மௌனமா கடக்குறாங்க. கொஞ்சம் பேர் வெளியே வந்து அந்த காலத்துல பேசியிருக்கிறாங்க. நடந்த பாலியல் சீண்டல்களை பேசியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் பேச முடியாம அமைதியா கடந்து போயிடுறாங்க. அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. நான் ஒரு 4 படத்துல நடிச்சிட்டேன், நீ வெளியே போய் நான் என்ன வேலை பாக்குறதுன்னு இருக்குல்ல, நான் ஒரு வாத்தியாரா போயிருவேனா, என்னை சேர்த்துப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. நான் வேற என்ன பண்றது? ஆல்ரெடி நான் படிக்காம தான் இந்த திரைத்துறைக்குள்ள 10 வருஷமா வந்து தெருவில் நின்று ஒரு இடத்துல கேட்டு இப்படி உள்ள வந்திருக்கேன். அப்ப நான் எனக்கு வாட் நெக்ஸ்ட் இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள்ங்க. திரைத்துறை ஒரு தொழில் தானே. அந்த தொழிலுக்குள்ள ஒரு பெண் என்ட்ரி ஆச்சுன்னா பாலியலா தான் சுரண்டுவேன்னு சொல்ற ஆளுங்க பேர நம்ம கோவம் வரணும்.
அவங்க பயந்து போய் அந்த துறைக்குள்ள இருக்கிற ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற ஒரு பெண்ணவே பழி போட்டு நீ வளர்ந்துகிட்டேன்னு சொல்றதை விட, அந்த வேலையை செஞ்ச ஒரு ஆம்பளை சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்கு எத்தனை பேர் நின்னாங்கன்னு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. அப்ப அதை செய்யாம நம்ம உட்கார்ந்துட்டு திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட பெண் ஆடையை பற்றி பேசுவது, பாதிக்கப்பட்ட பெண்ணை சூழலை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பேசுறது, பாதிக்கப்பட்ட பெண் ஏன் இந்நேரம் வெளியே போனாங்கன்னு பேசுறது, பாதிக்கப்பட்ட ஏன் ஆம்பளைங்களோட பேசுறாங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் திரும்ப திரும்ப பெண்களை பாலியலா சுரண்டுறவங்களை பாதுகாக்கிற வேலை தான் நான் பாக்குறேன். சோ இந்த பார்வை தான் அந்த பெண் மேலேயும் வைக்கப்படுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏத்து கேள்வி கேட்டிருக்க முடியாது. அதுக்கான தளமும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான சூழலும் இல்லை. அதை அவங்க சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு காதலே வந்து விழுந்துருக்கு. மேபி அவங்க கஞ்சிக்கு இல்லாம ரோட்ல பாலியல் தொழிலோ வேற ஏதாவது ஒரு சிக்கலான தொழிலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்க கூடும். ஆனா அவங்க கேட்டிருந்தாங்கன்னா யாரு கூட நின்றுப்பா? இன்னைக்கு நம்ம 10 பேர் நிக்கிறோமே, இன்னைக்கு நீ நிக்கிற நான் நிக்கிறேன்னா அந்த 10 பேருக்கு ஒரு குரலுக்கு நம்ம வலிமை சேர்க்கிறோம் தானே அர்த்தம். அதுக்கான வாய்ப்பாக இருக்குல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்ல. நம்ம பெண்களை குற்றம் சொல்றதை விட இதை சுத்தம் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கணும்ன்றதா நியாயம். அந்த ஆண்கள் குறித்த பார்வையும், ஆண்கள் எப்படி பெண்களை பார்க்கின்ற பார்வையும் நம்ம குழந்தைங்க உட்பட எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பதுதான் இன்னைக்கு அடிப்படை தேவையா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதை கத்துக்கிட்டாங்கன்னா எதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட கேள்வியே நமக்கு வராது. நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.